இதான் அன்பு வீடு. ஒருவேளை மாத்தி வந்துட்டோமோ? யார் நீங்க? என்ன வேணும்? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல இங்க இருந்தவங்க எங்க? ரொம்ப அதிகாரமா கேக்குறாரு. ஒருவேளை அண்ணனோட கடன்காரனா இருப்பாரோ? ஆமா, என்ன கேட்டீங்க? எனக்கு கொஞ்சம் காது சரியா கேட்காது. சத்தமா பேசுங்க. இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க எங்க? இதுக்கு முன்னாடி நான் தான் இங்க இருந்தேன். இதுக்கு முன்னாடி நீங்க தான் இருந்தீங்கன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு? அதுக்கு முன்னாடி யார் இங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு முன்னாடி இப்ப நீங்க தான் இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி பின்னாடி திரும்பி பார்க்காம உங்களுக்கு யார் வேணும்னு முழுசா கேளுங்க, அப்பதான் எனக்கு புரியும். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல அன்புன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு எங்க? ஓ, அண்ணனை தேடி வந்தீங்களா? அவர் இங்க இல்ல. அன்பே வந்துட்டாரு. இவரா இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ? உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க. வாங்க சார், வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. உட்காருங்க. இவரு யாரு? சார், இவன் என் தம்பி தான் சார். ஏம்பா, இவங்கெல்லாம் யாரு? இவங்க என் அம்மா, இவங்க என் தம்பியோட வைஃப். வணக்கம். வணக்கம்மா. அன்பு சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. சார் நம்ம ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர்மா. ஓஹோ. ஆமா, கண்மணி எங்க? ஐயோ, இல்லப்பா, கண்மணி எங்க தானே கேக்குற? என்னமோ உன் கண்ணையே தானமாக கேட்ட மாதிரி பாக்குற. அது ஒண்ணு இல்ல சார். அது சொல்லுங்க. அவ வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்கா சார். இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான். அம்மா வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுவும் எதிர் வீடு அம்மா வீடா இருந்தா பூந்த வீட்டுல தங்குவாங்களா? ஆமா சார். சரி சரி, அவங்கள கூப்பிடு. எதுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, சொல்லிட்டு கிளம்புறேன். சார்? பரவாயில்ல சார், நீங்க என்கிட்ட சொல்லிடுங்க, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? எனக்கு என்ன பேசுறமோ? எய்த்த வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிட. உனக்குதான் சிரமம் மாதிரி தெரியுது. அப்ப நானே போய் கூப்பிடுறேன். ஐயோ சார், 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 என்ன சார் நீங்க? நான் அப்படி சொல்லல சார். வேணாம் சார், நானே போய் கூப்பிட்டு வரேன் சார். டேய், அந்த ஷர்ட் எடுத்து போடுறோம். இந்த வந்துடுறேன் சார். போ. ஐயோ, என்னடா நடக்குதுங்க? நானும் உங்க கூட தானே பெரியமா இருக்கேன். எனக்கு மட்டும் இப்படி தெரியும். இந்த காலத்து பசங்களுக்கு எதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் பாருங்க. கண்மணி, அந்த எஸ்ஐ புண்ணியராஜ் வந்திருக்காரு. என்னவா அவருக்கு தெரியல, நீ வந்தாதான் சொல்லுவேன்னு சொல்றாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் ப்ளீஸ். நம்ம பிள்ளைங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா அந்த போலீஸ்காரன்? கொஞ்சம் சீக்கிரம் வா கண்மணி ப்ளீஸ். ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அன்பு சார்? என்ன பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியல. கண்மணி அங்க வரலன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி நடிக்கிறீங்கன்னு சிவகாமிக்கு தெரியாது. போலீஸ் அவங்க கிட்ட ஏதாவது கேட்டு அவங்க ஏதாவது உளறிட போறாங்க. அதுக்குதான் சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரம் வா கண்மணி ப்ளீஸ். அதுலயும் சீக்கிரம் கை கழுவு. சீக்கிரம் போ. சீக்கிரமா சீக்கிரமா போமா, அவங்க நிக்கிறாங்கல்ல. இரு சித்தி, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வேற சார் வந்துட்டாங்க சார். சார் சார் வாங்க, எப்ப வந்தீங்க? அத்தை, சாருக்கு காஃபி ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? கார்த்தி, சார் உட்கார சொல்ல வேண்டியது தானே? சொல்லணும். சார், கார்த்திக்கு போலீஸ்னா கொஞ்சம் பயம், அதான் இப்படி முழிக்கிறாரு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்த்தி, நீ பயப்படாத. சார் நம்ம போலீஸ் தான், நல்ல போலீஸ். நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கேன், இல்லங்க? பவித்ரா, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பால் பாக்கெட் எடு. டீ போட்டு. நீ இப்படி செய்வேன் நான் நினைச்சே பார்க்கல. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ண உனக்கே தெரியாதா? இல்ல, எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? கார்த்தி, ஏதாவது எங்களை பத்தி சொன்னீங்களா? நான் என்னையா பண்ணுவேன்? சார், உனக்குமா தெரியாது? நிஜமா எனக்கு தெரியாது சார், ப்ளீஸ். அது என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க சார். ஆமா சார், நீங்களே சொல்லிடுங்க. அட என்ன மாதிரி, இந்த வீட்டுல உன் மாமியாரே சாப்பிடல, நீ என்னடா உன் அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு வர?
எப்படி இவருக்கு சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, என்ன சாப்பாடு ஒட்டி இருக்கு தொட வாய்க்கிட்ட சாப்பாடு. இந்த புண்ணியராஜ யாராலையும் ஏமாத்த முடியாது. ஆமா சார். கரெக்ட் ஆமா. சார், கரெக்ட். சார் ஏதோ குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லவே இல்ல நீங்க. ஆமா, எதுக்கு வந்தேங்கிறதையே மறந்து ஆமா, போயிட்டேன். மாத்தீங்க. உங்க ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமா சார், ஆமா. அத பத்தி என் மாப்பிள்ள ஒருத்தட்ட பேசுறேன். அவரு அந்த ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறாரு. ஓ, உங்க கேஸ பத்தி விசாரிக்கும் போது நீங்க ஏதோ ஃபைன் கட்டணும்னு சொன்னாங்க. ஆமா சார், ஓனர் ஜீவா ஏற்கனவே ஃபைன் கட்ட போனப்போ அந்த ஆபீசர் லீவ்ல போயிட்டு தான் சொன்னாங்க சார். அதான் ஓனர் திரும்ப வந்துட்டார் சார். அதெல்லாம் நான் பேசிட்டப்பா. நீங்க ஃபைனை மட்டும் கட்டுங்க. நாளைக்கு போய் பாக்குறீங்களா? இல்ல சார், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? போய் பணத்தை கட்ட போறீங்க, அவ்வளவுதானே? சார், அந்த பணத்தை ரெடி பண்றதுதான் சிக்கல். அதான் உங்க ஓனர் பணத்தை வச்சிருக்காருமா, அவர்கிட்ட சொன்னா கட்ட போறாரு. நீ ஏன் பதட்டப்படுற? நிச்சயமா அவரால இந்த பணத்தை கட்ட முடியும் சார். ஆனா இது நாங்க பண்ண தப்பு. அதுக்கு நாங்க தானே பிராயச்சித்தம் பண்ணணும். அதானே சரியா ஆமா இருக்கும். சார். சரி, நீங்க எப்படி பணத்தை ரெடி பண்ண போறீங்க? அதனால தான் சார் அந்த ஃபுட் ட்ரக்கை வச்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ம். பிசினஸ் கொஞ்சம் நல்லா நடந்துச்சுன்னா இன்னும் 2-3 நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடுவோம் சார். ஆ, ஆ. பண்ண தப்புக்கு பொறுப்பேற்றுக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்கப்பா. சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் என் மாப்பிள்ளை கிட்ட சொல்றேன், சரியா? சரிங்க சார். கண்டிப்பா சார். சீக்கிரமே நாங்க பணத்தோட வரோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்கவே மாட்டோம் சார். அத மறக்கிறத விடுங்க, இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்களே. என்ன என்ன சார், வேற என்ன விஷயம் சார்? இப்படி புகுந்த வீட்டை மறந்துட்டு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போய் தங்கிடாம புகுந்த வீட்டையும் நல்லா பாத்துக்கணும், புரியுதா? ஆ, ஆ. அம்மா, ஒருவேளை இவங்க உங்களை ஒழுங்கா கவனிச்சுக்கலன்னா எனக்கு ஒரே ஒரு போனை போடுங்க. நான் வந்து இவங்களை கவனிச்சுக்கிறேன். சார், நீங்க யாரோ எவரோ என் பிள்ளைங்க மேல இவ்ளோ அக்கறையா இருக்கீங்க. நான் கும்பிடுற சாமி தான் உங்க ரூபத்துல வந்திருக்கு போல இருக்கு. பெரிய வார்த்தைகளா எதுக்குமா? உடம்ப பாத்துக்கங்க. நான் வரேம்மா. பத்திரம் சார். ஐயோ. சாரி சாரி என்னடா பத்திரம் சார். சாரி சார், நீங்க அந்த பக்கமா போவீங்கன்னு நினைச்சிட்டேன். யாரு இந்த பையன்? அந்த இடத்துல ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே சாரி சார், இருக்கான். இதை தெரியாம பண்ணிட்டேன். என் தம்பி தான் சார். அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார். மன்னிச்சிடுங்க அவன் சார். அப்படிதான் சார். புண்ணியராஜ், புண்ணியராஜ், சார், be careful. கோவப்படாதீங்க. போங்க சார், போங்க. ஆ, போயிட்டு வாங்க சார். அப்பாடா. டேய் கார்த்தி, விட்டாரா? இங்க இப்ப என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஐயோ. பர்ஃபார்மன்ஸ் மம்மி, சும்மா அசத்தலான பர்ஃபார்மன்ஸ். அடடா அடடா, ஐயையையையையோ, என்னமா கலக்குறாங்க அண்ணி. அண்ணி, சும்மா சொல்லக்கூடாது. சும்மா பர்ஃபார்மன்ஸ கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டீங்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கும் முன்னாடியே சொல்லிருந்தா நானும் இந்த டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருப்பேன்ல. ஏய் கார்த்தி, கொஞ்ச நேரம் சும்மாடுறா. ஏன்டா அப்படி பண்ற? நான் என்ன சும்மா இருக்கணும்? தியேட்டர்ல மொக்க படம் பார்த்தாலே சும்மா விசில் அடிச்சு பக்காவா பாக்குறவன் இந்த கார்த்தி. அண்ணியும் நீயும் இப்படி ஒரு படம் காமிச்சிருக்கீங்க. நான் எப்படி சும்மா இருப்பேனா? முடியாது. டேய், அண்ணி பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி உன் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தாயா. அடி. ஆமா, ஏன் performance பண்ண? சாரி என்ன சாரி. நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நான் பேசிக்கிட்டு இருக்க? பாட்டி, நீங்க என் மேல கோவப்படலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? ஏய், உனக்கு என்கிட்ட இல்லாத உரிமையா? நீ சொல்லு வெண்ணிலா, உக்காரு. இல்ல பாட்டி, சிவகாமி ஆண்டியையும் மத்தவங்களையும் நீங்க வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாதுன்னு தோணுது. இதெல்லாம் ஏதோ என்னால தானோன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு பாட்டி. இதுல உன் தப்பு என்னம்மா இருக்கு? திமிர் பிடிச்ச கழுத.
அவ பேசின பேச்சு வீட்டை விட்டு அனுப்பாம அவ இஷ்டத்துக்கு பேசிட்டோன்னு நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? பாத்தீங்களா, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். ஐயோ வெண்ணிலா, இது உன் மேல இருக்கிற கோவம் இல்லம்மா. அந்த சிவகாமி இருக்காளே, எல்லாம் அவ மேல இருக்கிற கோவம் தாம்மா. அம்மா கோவப்படுறதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. என்னமோ அவளுக்கு மட்டும்தான் அன்பு மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசினா கோவம் வரதானே செய்யும். அங்கிள், நீங்களும் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சிவகாமி ஆண்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசல. அவங்க நம்மள வச்சு கேம் ஆடுறதுக்கு நம்மளே கிரவுண்ட் கட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றேன். என்ன கேம், என்ன பிளான், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. இதுக்கு முன்னாடி சிவகாமி ஆண்டி உங்க முன்னாடி குரலை ஏத்தி பேசியிருப்பாங்களா? என்னைக்கும் இல்லாத மாதிரி தொட்டதுக்கெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணும்போதே தெரியல அவங்க ஒரு பிளானோட தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு. ஆமாமா, வெண்ணிலா சொல்றது சரிதான். வழக்கமா செய்ய வேண்டிய வேலையை ஏன் செய்யலன்னு நான் அவளை கேட்டதுக்கு என்னை எப்படி கோவப்படுத்துற மாதிரியே பேசினா தெரியுமா? எதுக்கு இப்படி பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு சொகுசான வீட்டை விட்டுட்டு எதுக்கு வெளியே போகணும்னு விருப்பப்படணும்? உங்களுக்கு இன்னுமா புரியல பாட்டி? அவங்களுக்கு அன்பு எங்க இருக்காருன்னு நல்லா தெரியும். ஏற்கனவே நம்ம மேல கோவமா வீட்டை விட்டு போனவங்க அங்க அன்பு கிட்ட போய் என்னமோ நாம தான் வேணும்னே அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோன்னு சொன்னா அன்புக்கு இன்னும் நம்ம மேல கோவம் வரும். அன்பு உங்களை வெறுக்க தொடங்குவாரு. போயும் போயும் உங்களுக்காக கண்மணிய துரத்திட்டோமேனு வருத்தப்பட்டு அவர் திரும்ப கண்மணியோட சேர்ந்துருவாரு. அப்புறம் அன்பு நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாரு. அவங்களோட மொத்த பிளானும் உங்களையும் அன்புவையும் பிரிக்கிறது தான். என்னதான் தன்னோட புள்ள பெரிய திறமசாலியா இருந்தாலும் பெருசா சம்பாதிச்சாலும் உங்க நிழலுக்கு கீழே தானே இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படியாவது மாத்தி அன்புவ உங்களுக்கு எதிரா திருப்பி உங்களோட மரியாதைய குறைக்கணுங்கிறது தான் அவங்களோட திட்டம். அவங்களா வீட்டை விட்டு போயிட்டா அன்புக்கு உங்க மேல கோவம் வராது. அதனாலதான் உங்களை கோவப்படுத்தி உங்க வாயாலேயே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல வச்சிட்டாங்க. உங்களை அவங்களால நேரடியா எதிர்க்க முடியாதுங்கிறதுனாலதான் என்ன ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சிவகாமி எனக்கு எதிரா இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காளா? அம்மா, அவ சாதாரண ஆளே இல்ல. எனக்கு அப்பவே தெரியும் அவ இப்படி செய்யக்கூடிய ஆள் தானே. அம்மா, இப்ப நம்ம என்னமா செய்ய போறோம்? அவ என்னையும் அன்பையும் பிரிக்கலான்னு திட்டம் போட்டா அவளை விட பெரிய முட்டாள் யாருமே இல்ல. அன்புவை எப்படி ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் இந்த வீட்ல இந்த ராஜேஸ்வரி வச்சதுதான் சட்டமா இருக்கும்னு அவங்க எல்லாருக்கும் சீக்கிரமாவே புரிய வைக்கிறேன். என்னமா சத்தம் அது? இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். வெண்ணிலா, யாருமாங்க? என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல பாட்டி.
ம், ம். அப்புறம் டீ எப்படி இருக்கு? வீட்ல ஒரு ஸ்டவ் இருந்தா நானே போட்டிருப்பேன். ரொம்ப சுமாரா இருக்கு. ஆமா, இதை விட நானே பெட்டரா போட்டிருப்பேன். கடையில போட்டா நான் என்ன பண்றது? அதுவே தெரியல. பேசாம குடிப்பியா? சிவகாமி, ஐயோ, என்ன இதெல்லாம்? அது பொம்பளை இல்லாம இருந்த வீடு வீடாவே இல்லம்மா. மாப்பிள்ளை கவனிச்சுக்க இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, அதான் இப்போ இனிமே இந்த வீடா செட் பண்ண போறோம். சரி, இத வச்சுட்டு வந்துடுறேன். மே ஹெல்ப் யூ? இந்தாங்கம்மா. சிவகாமி, வா வந்து பாலை காய்ச்சு. நீ என்ன வேணாலும் சொல்லு காவேரி. நாம வணங்குற தெய்வம் தான் அந்த போலீஸ்காரரை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். ஆனா அந்த ப்ரூஃப் புண்ணியராஜ அசந்து போற அளவுக்கு ஒரு ஆக்டிங்க கொடுத்தாங்க பாத்தீங்க.